வருஷ வாக்குத்தத்தம் என்னது? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமேன். தொடர்ந்து பார்க்குறோம். அவன் மனசில் நினச்சி சொல்லி முடிக்கும் முன்னால் ஆண்டவர் அவன் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாகவே எல்லையேசருக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமேன். போன வாரம் கேட்டோம், என்ன கேட்டோம்? ஆண்டவர் சொல்லுங்க, எசேக்கியா ராஜாவுக்கு என்ன சொன்னார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆமேன் சொன்னாரா இல்லை? இவ்வளோ சீக்கிரமாக மறந்துட்டீங்களே. மறக்கவே கூடாது. ஆமேன். கேட்குற வார்த்தைகளை நல்லா மனசில் ஆழமாக பதிச்சு கொள்ளணும். இங்கே சிந்தப்படுகிற அந்த கதிரிலேருந்து கொட்டினதை புறக்கிட்டு போகணும் கண்டிப்பாக. ஆமேன். புறக்கி வீட்டில் போய் என்ன செய்யணும்? மாமியார் கொடுத்தாலாம் கொடுக்கலையா? கொடுக்கணும். வீட்லேயும் கொண்டு போய் இங்கேயே வச்சுட்டு போயிடக்கூடாது, புறக்கிட்டு போகிறத. ஆமேன். ஆமேன். அதனால் இன்றைக்கி நம்ம வாசித்த பகுதியில் ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் 16 வசனங்கள் தான். உள்ள அழகாக, ரொம்ப அழகாக ஒரு குடும்பத்தினுடைய காரியங்களை அதில் பார்க்க முடியும். ஆமேன். இதில் சொல்லியிருக்கு 10வது வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு எதை கேட்டாரா? அங்கலாய்ப்பை. நம்ம மனசில் இருக்கிற அங்கலாய்ப்பை கேட்கிற ஆண்டவர். ஆமேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமேன். இன்னும் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம தியானம் பண்ணது என்ன அப்படின்னா, இரட்டைப்புரை உடுத்தி இருப்பதால் தன் வீட்டார் அனைவருக்கும் அவள் இரட்டைப்புரை விடுத்தி இருப்பதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ஆமேன். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். இன்றைக்கி வேத பகுதியில் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன். ஆமேன். கண்ணீரை காண்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆமேன். அடையாளம் கேட்டால் அந்த அடையாளத்தையும் கொடுத்தார் ஆண்டவர். ஆமேன். அவன் சுவர்புறமாக திரும்பி நம்முடைய அந்த ஆண்டவருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவில் அவன் சொல்லிட்டு அந்த பாதி முற்றத்தை கூட தாண்டலை. அந்த சுவர்புறமாக திரும்பி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ப்ரேயர் தான். அதை அந்த ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் கேட்டு எந்த தீர்க்கதரிசிட்ட சொன்னாரோ வேற தீர்க்கதரிசி அனுப்பலை. அப்படின்னா இவருக்கு என்ன பெயர் வச்சுருவாங்க? இவர் ஒரு பொய் தீர்க்கதரிசின்னு பெயர் வச்சுருவாங்க. ஆனால் அந்த தீர்க்கதரிசிட்டே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் தான் சொன்னார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், இனி பிழைக்க மாட்டேன்னு சொன்னார். அவர்கிட்டே சொல்கிறாரு, பாதி முற்றத்தை கூட போடுறதுக்குள்ள ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி ஜெபம் பண்ண அந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு போய் சொல்லு, விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், அவனுக்கு ஆயுசு காலத்தை கூட்டுவேன், சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவன் அடையாளம் கேட்ட பொழுது அடையாளத்தையும் என்ன செய்தார்? முன்னால் போகிறது இயல்பு. ஆமேன். ஆனால் அது என்ன செய்யணும்? இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய கம்ப்யூட்டர் அதை சாட்சி பகருகிறது. ஆமேன். யோசுவாவின் போர்க்களத்தில் ஆமேன் சந்திர சூரிய மண்டலங்கள் தரித்து நின்ற பொழுது உள்ள அந்த நேரங்களையும் இவைகளையும் சரித்திரபூர்வமாக சரித்திர சான்றுகள் அவைகள் எல்லாம் உண்மை என்று நிரூபிக்கிறது. ஆமேன். இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. ஆமேன். ஏதோ எல்லாரும் சொன்னாங்க நடந்தது, அப்படிலாம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆமேன். கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய கதறலை கேட்கிறவர். ஆமேன். இன்னைக்கு ஒரு பொன்மணியுடைய சூழ்நிலைமையை தான் பார்க்குறோம். அவள் ஒரு சாராளுடைய அடிமை பெண். ஆமாம் தானே? அதில் சொல்லியிருக்கு, ஆபிரகாமுடைய மனைவியாகிய, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆமேன். இந்த பகுதியில் நிறைய நேரங்களில் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினாரா இல்லையா? மேலே பாருன்னாரு. போய் அவர் மேலே பார்த்தாரு.
வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமான்னு கேட்டார். கீழே பாருன்னாரு. அவர் போய் சின்ன பிள்ளை மாதிரி, ஒரு குட்டி பிள்ளைக்கு நம்ம சொன்னால் என்ன செய்யும்? நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்கும் தானே, என்ன சொன்னாலும் கேட்கும். ஆமேன். அதே மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேலே, குருட்டுத்தனமான ஒரு விசுவாசம் அவர் போகிற தேசம் இன்னதென்று தெரியாத நேரத்தில் கூட போன்னு சொன்னோடனே என்ன செய்தார்? எதையுமே யோசிக்கலை. அவ்வளோ பாசம். அப்படி இருந்தால் தான் நம்ம செய்வோம். ஒருத்தர் மேலே பாசம், ஒருத்தர் மேலே நேசம், ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை, அப்படி இருந்தால் தானே புறப்படுவோம். ஆண்டவர் மேலே உள்ள பற்றுதல், நம்பிக்கை, பாசம், விசுவாசம், ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை, அப்படி தான் நான் சொல்லுவேன் அதை. ஆமே. சொன்ன உடனே என்ன செய்தார்? புறப்பட்டார். அந்த அம்மாவும் என்ன செய்யலை, என்ன இப்படி போகிறீங்களே, இவ்வளோ வீடு வாசல் வசதி, நல்ல சொந்த பந்தம், இன ஜனங்கள், இரத்த உறவுகள், நல்ல வீடு வாசல், வாகன வசதிகள், ஆடு மாடு எவ்வளோ, அவங்களாம் பெரிய லேண்ட்லோடாக தான் இருந்தாங்க. அப்போ பாருங்க, அவங்க அதெல்லாம் அவர் யோசிக்கலை. ஆண்டவர் சொன்ன உடனே. அதேமாதிரி ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு பண்ணி கொடுத்த ஈசாக்கை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்ன பொழுது வேகமாக போய் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது கலந்துக்கிட்டாரா? அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். அவர் ஆண்டவருடைய கடத்த காரியங்களில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் என்ன செய்யலை? தீர்மானம் பண்ணலை. சொன்ன உடனே, அதுவும் 3 நாள் பிரயாணம், அந்த மோரியா மலைக்கு என்ன செய்தார்? பிரயாணப்பட்டு பலி கொடுக்க போகிற பிள்ளைட்டையும் சொல்லலை. ஈசாக்கிட்ட ஷேர் பண்ணாரா? அப்பா அவன் பிள்ளையும் கூடி போனார்கள், அப்படி பைபிள் சொல்லுது. ஈசாக்கிட்டையும் ஷேர் பண்ணலை. அந்த உறவு, ஆண்டவரோடு உள்ள அந்த தனித்த உறவுகள், சிநேகிதனை போல் ஆண்டவர் ஆபிரகாமை நேசித்தாராம். நான் எப்படி ஆபிரகாமுக்கு இதை சொல்லாமல் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆபிரகாமின் நிமித்தம் லோத்து குடியிருந்த பட்டணங்களை அழிக்கலை அவர். அப்படி தானே பைபிள் சொல்லுது. அவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இதுதான் இன்னைக்கு வேணும்னு சொல்ல வரேன். ஆமே. அப்போ போய் அம்மா மனைவி கிட்ட சொல்லலை, பிள்ளைகிட்ட சொல்லலை. சரி, அவரோட வர்ற வேலை ஆட்கள்கிட்ட சொன்னாரா? வேலை ஆட்கள்கிட்டையும் ஒன்றுமே சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? நானும் பிள்ளையாண்டானோ போய் அங்கே போய், இது உங்களுடைய பழக்கம், பலி செலுத்தி ஈசாக்குக்கு இவருடைய தகப்பனுடைய பலிமுறைகள் எல்லாம் தெரியும். இவங்க பழக்கமே அப்படி இருந்தது. ஸோ ஈசாக்கு என்ன நினச்சிருப்பாரு? வழக்கம் போல் அப்பா என்ன செய்ய போகிறாங்க. ஆனால் கேட்டாரா இல்லையா? விறகு இருக்குது, ஆமேன், பலிக்கான ஆடு இல்லையே டாடி அப்படின்னு கேட்குறாரு அப்பாட்ட. அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இந்த வேர்டு ரொம்ப முக்கியங்க. நானும் பிள்ளையாண்டானோ அவட மட்டும் போய் அவங்கள எல்லாத்தையும் அங்கே நிப்பாட்டிட்டு, அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன், நானும் தேவனும், தேவனும் நானும், நானும் வேதமும், வேதமும் நானும். பைபிள் வாசி எல்லாம் செட் பண்ணிவிட்டு உட்காரணும். யாக்கோப் அப்படி தானே செஞ்சார். மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஆடு மாடு, மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அவர் அப்படி தானே அந்த யாப்போக்கு நதிக்கரையில் என்ன செய்தார்? அது மாதிரி அறகுறையா அடுப்பில் பாதி, இடுப்பில் பாதி, அங்கே குக்கரை ஆஃப் பண்ணாமல், அதெல்லாம் இல்லை, பர்ஃபெக்டாக அங்கே செய்கிறத கரெக்டாக, வீட்டுக்குள்ளே சலசலப்பே வரக்கூடாது. ஜோம் பண்ணுற பிள்ளையா அப்படி நேற்று சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. கல்யாண வீட்டில் ஃபஸ்ட் ஏஜ் சர்ச்சில் பெண்ணை எடுக்கலாம், ஃபஸ்ட் ஏஜ் சர்ச்சில் பெண்ணை கொடுக்கலாம். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆமேன். அந்த ஒரு சாட்சி வீட்டுக்குள்ளே வரணும். ஆமாம், ஒரு வீணான சலசலப்பே வரக்கூடாது. ஃப்ளாஸ்கில் டீயா, அவங்களுக்கு டீ பிடிக்குமா, சுகர் இல்லாமல் வேணுமா, சுகரோடு வேணுமா, பூஸ்ட் வேணுமா, பால் வேணுமா, என்ன வேணுமோ, வாட் எவர் இட் மே பி, அதை நல்லா ரெடி பண்ணி அழகாக பிள்ளைகள் எடுக்கிற இடத்துல வச்சுட்டு பிள்ளைகளுக்கு தெரியணும், நான் ஜோம் பண்ண போகிறேன், என்ன செய்யக்கூடாது, நானும் தேவனும், தேவனும் நானும். நோ என்ட்ரி போர்டை என்னுடைய இதயத்துக்கு வைக்கிறது மாத்திரம் இல்லை, என் இதயமும் அலைபாயக்கூடாது, என் மூளையும் அலைபாயக்கூடாது. எல்லா ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருக்குள்ளே ஒருமுகப்படுத்தி கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய, இன்னும் மாமியார் மாமனார்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது எல்லாம் செய்து வச்சிட்டு, ஆமே. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருந்தாங்க, எங்கள் மாமியார் இருந்தாங்க,
பாஸ்டருடைய அண்ணன் பிள்ளைங்க எங்கள் வீட்டில் 2 பிள்ளைகள் வளர்க்கப்பட்டாங்க. ஆமே, அதெல்லாம் என்னென்ன இருக்கோங்க, அதெல்லாம் செய்துட்டு என்ன செய்யணும், பர்ஃபெக்டாக நானும் தேவனும் தேவனும் நானும், நோ என்ட்ரி போர்டு. சில நேரம் இங்கே வந்து ஜோம் பண்ணும்போது யாராவது வந்து என்னை கூப்பிட்ருவாங்களா, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஜோம் பண்ணும்போது. அதனால் சில நேரம் நான் இப்போ என்ன செய்கிறேன், அந்த ரூமுக்குள்ளே கதவை அடைச்சிட்டு ஜோம் பண்ணுறேன். அது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அப்போ போய் தட்டி கூப்பிடக்கூடாது. யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா கிட்ட என்ன செய்துட்ருக்கோம், பேசுகிற நேரத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. இது ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலைமை, ஒரு எமர்ஜென்சி, பரவாயில்ல. ஆனால் அவங்க பாட்டுக்கு ஜோம் பண்ணுறத இப்போ வேகமாக வந்து தட்டி எழுப்பி கதையெல்லாம் பேசிட்டா தேவையா, அது கிடையாது. அதனால் இந்த இடத்துல அவன் யார்கிட்டையும் ஷேர் பண்ணலை. ஆண்டவர் சொன்னது யாருக்கு மட்டும்தான் தெரியும், ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ பர்ஃபெக்ட் ஒபீடியன்ட் உள்ள இந்த ஆபிரகாம் கூட கொஞ்சம் அதில் ஸ்லிப் ஆயிட்டார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா, நான் உனக்கு பிள்ளை தருவேன். இல்லை ஆண்டவரே, இந்த எல்லையேசர் என் வீட்டுக்கு விசாரணை கத்தனா இருக்கான், என் வீடு கட்டப்பட வேண்டிட்டுலாம் இருந்தார் ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, அவ விசுவாசத்தினாலே கற்பம் தரிக்க பலன் அடைந்து அப்படி இருக்கு. ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கு, தனக்கு 100 வயது ஆனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், அதே மாதிரி வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஈசாக்க பெற்று பலியிட போகும் பொழுதும் அவனுக்குள்ள என்ன உணர்வு இருந்துச்சு, அந்த கான்ஃபிடென்ட், அந்த ஆண்டவர் மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நான் சொல்லலை, விசுவாசத்தோடு கூடிய தேவன் மேலே வைத்திருக்கிற பற்றுதல் நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த சாம்பல்ல இருந்து கூட என்னை என்ன சொன்னார், ஒன்றும் இல்லாத போது வெளியில் வந்து கீழே பாருன்னாரு, மேலே பாருன்னாரு. நானும் சின்ன பிள்ளை மாதிரி வெளியில் வந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டு மேலே பார்த்தேன். நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். கீழே பாருன்னாரு, இந்த மணலை போல என்ன செய்வேன், உன் சந்ததி இப்படி இருக்கும்லாம் சொன்னார்ல. அப்போது அவருக்காக அவர் எனக்கு கொடுத்த பிள்ளைய நான் அவருக்கு பலி செலுத்த நான் போனாலும், நானும் பிள்ளையாண்டானோ அங்கே போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோன்னு தான் சொல்லிட்டு போனார். அவருக்குள்ள என்ன கான்ஃபிடென்ட் இருந்தது, கண்டிப்பாக அந்த சாம்பல்ல இருந்து கூட எனக்கு பிள்ளைய, ஆமாங்க, இந்த உறவில் வளரணும், இந்த நம்பிக்கையில் பலப்படணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். இன்றைக்கி எனக்கு நிறைய சேலஞ்சை பார்க்குறேன். சேலஞ்சஸை நான் சொல்கிறேன், இதையெல்லாம் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த அலையை பார்க்க மாட்டேன், இந்த புயலை பார்க்க மாட்டேன், இந்த பொருளாதார திண்டாட்டத்தை நான் பார்க்க மாட்டேன், இந்த மருத்துவ ரிப்போர்ட்டுகளை நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நீர் சொன்ன வார்த்தையை அது வெறுமனே திரும்பாது, அது நீர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி என் வாழ்க்கையில் வாய்க்கும். அது மட்டும் எனக்கு தெரியும். உங்கள் பாதத்தில் நான் வச்சுருக்கிறேன், நீங்கள் அதை எனக்கு கண்டிப்பாக தருவீங்க. நீங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்கு குறிச்சிருக்கிறத நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஜெபத்தை தள்ள மாட்டீங்க, கிருபையினால் ஜெபத்தை கேட்பீங்க. என்கிட்ட பலகீனம் இருக்கலாம், குறை இருக்கலாம், ஆமே, உம்மண்டை நெருங்கி சேர விடாதபடி என்னிலே உள்ள குறைகள் எனக்கும் உமக்கும் இடையில தடையாக இருந்தாலும், கிருபையினால் என்னை தள்ளாமலும் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டும் விலக்காமலும் இருக்கிற நல்ல ஆண்டவர். ஆமே, கண்டிப்பாக ஜெபத்தை என்ன செய்ய மாட்டீங்க, தள்ளவே மாட்டீங்கப்பா. எனக்கு கேட்பீங்க, ஜெபத்துக்கு நல்ல பதில் தருவீங்க. ஆமே. அப்போ இந்த உறவு அவனுக்குள்ளே இருந்தது. இந்த பர்டிகுலர் ஏரியாவில் கொஞ்சம் என்ன செய்துட்டாரு, வீட்டம்மா சொல்கிறத, ஆமே, மனைவி ஒரு நல்ல மந்திரியாம். ஆமே, அந்த புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவான். புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாளாம். புத்தியுள்ள மனைவி தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாளாம். எல்லாம் வேதத்தில் உள்ள நல்ல வார்த்தைகள். ஆமேன், ஆமேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம். அப்படி சொல்லணும், என்னை பார்த்து உங்களை பார்த்து அப்படி சொல்லணும். முதல்ல வீட்டுக்குள்ளே சாட்சி வரணும். ஆமே. அப்போ பாருங்க, இதில் நம்ம ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு
கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் ஒரு வார்த்தை கேட்டாரா போய் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நான் அதை செய்யலாமா? தாவீது கேட்டார் பார்த்தீங்களா? ஒரே பிரச்சனை தான். செகண்ட் டைம் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது மறுபடியும் போய் கேட்குறாரு, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகலாமா? இதில் போனால் நான் ஜெயிப்பேனா? தாவீதையும் தேவனையும் பிரிக்க முடியாது. ஆனால் நம்ம ஆபிரகாம் கேட்ட மாதிரி வேதத்தில் எழுதப்படலை. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனுக்கும் ஆபிரகாமுக்கும் மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடை சேர்ந்தபோது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை, இப்போ அங்கே வீட்டுக்குள்ளே பயங்கரமான பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென். இந்த அம்மா தான் ஏற்பாடு பண்ணாங்க, இந்த அம்மா தான் எல்லாம் ரெடி பண்ணாங்க. அந்த ஐயா அந்த அம்மா சொன்னதை கேட்டு எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ அவளுக்கு குழந்தை ஆன உடனே என்னாச்சு? தினந்தோறும் அந்த பெனினாள் அண்ணாளை என்ன செய்தாலாம்? வேதனைப்படுத்தினான். அப்படி தானே பைபிள் சொல்லுது. வேதனைப்படுத்தின உடனே அண்ணாள் என்ன பண்ணா? கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார், 1 சாமுவேலில் வாசிக்கிறோம். அதே மாதிரி சாராள் சொல்கிறா, அவர் அடைச்சிருக்காரு, அதனால் எனக்கு இனிமேல் அந்த அண்ணாளை மாதிரி அவர் பாதத்தில் போய் கேட்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு அப்போ வரல போல. ஆமேன். ஆனால் ஆபிரகாம் சாராளை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானிங், அவள் கையில் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தது. அதுபடி எல்லாவற்றும் அவர்கள் வாழ்க்கையிலே நேர்த்தியாய் சகலவற்றும் அதனதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் அவர்களுக்கு குறித்திருக்கிறதை எல்லாம் நிறைவேற்றி முடித்தார். ஆமேன். அப்போ பாருங்க, அவள் தினந்தோறும் அவளை மனமடி வாக்குனா. இப்போ இங்கே இந்த அம்மா என்ன செய்தாங்க? இந்த அம்மாவுக்கு பிள்ளை வந்த உடனே எஜமாட்டியை போய் என்ன செய்கிறாங்க? டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? எஜமாட்டி அம்மா ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதி ஆனதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடும் நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். இவர் செஞ்சாரா? சொல்லுங்களேன். நிறைய நேரம் அன்னெசரியாக சில ஆர்கியூமெண்ட் நம்ம வீட்டுக்குள்ளே ஓடும். நாட் லைக் திஸ். வேறு பிரச்சனைகள். ஆமே. அவர் ஏதாவது கேட்டுக்கிட்டாரா? இல்லை இவளுக்கு குழந்தை இல்லைன்னு அவர் ஏதாவது சங்கடப்பட்டாரா? ஏதாவது அதனால் 2 பேருக்குள்ளே எதுவும் பிரச்சனை வந்ததா? இவ தான் அவசரப்பட்டு என்ன செய்தா? இப்படி ஒரு ராங் டெசிஷன் எடுத்ததே அவள் தான். இன்னைக்கு வரைக்கும் அது நமக்கு கண்ணியா, கஷ்டமா, வேதனையா அந்த சந்ததி இன்னைக்கு இருக்கு. ஆமே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு சம்டைம்ஸ் இன்னும் வெயிட்டிங் அவர்ஸ் சம்டைம்ஸ் நீளலாம். அதுக்காக நம்ம சடனாக என்ன செய்யக்கூடாது? இந்த சாராள் மாதிரி ஒரு குறுக்கு வழியில் போகக்கூடாது. அது இந்த பகுதிகள் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்தாக்கில் அவள் கர்த்தருடைய அதற்கு ஆபிரகாம் சாராளை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஆமேன் ஓடியே போயிட்டா. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், குழந்தை இருக்குது, இதனால தான் சந்ததி எப்படினாலும் அவள் இறங்கி வருவா அப்படின்னு ஒரு மனசில் எண்ணங்கள். மனுஷங்க தானே, அப்படி நான் நினைக்கிறேன். ஆபிரகாம் தேடி வருவார்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த கணவன் மனைவி உறவு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஆமே. அதனால் கழுத வேண்டான்னா என்ன செய்து? நீ தான் சொன்னவர். இதில் பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய அந்த டெசிக்னேஷன் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம வாய்ப்பிறப்ப ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார். எப்படி ஆபிரகாம் சொன்னார், நானும் பிள்ளையும் அவரிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோன்னு சொன்னார். அதே மாதிரி ஆபிரகாமும் அவர் பிள்ளையும் கூடி போனார்கள். எப்படி போயிருப்பாங்க? அப்பா மனசுக்குள்ளே இவ்வளோ பதப்பதப்பெலாம் இருந்திருக்கும். போகிறோம், இவ்வளோ நம்பிக்கை இதெல்லாம் இருந்தால் என்ன செய்யும்? இவனே பலி கொடுக்க சொல்கிறார பிள்ளைய,
இவ்வளோ காலமாக காத்திருந்த பிள்ளை. ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொன்ன மாதிரி இவங்க போக முன்னாமே பலிக்கான ஆட்டுக்குட்டி கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டு இவங்க போக போக அதுவும் உத்தம ஆசீர்வாதங்களோடு கூட எதிர்கொண்டு வந்து சிரசில் பொற்கிரீடம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க! பிள்ளைய பாதிப்பு இல்லாமல் கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது சாமானியப்பட்ட ஆசீர்வாதமா? ஆமேன். காத்திருந்த பிள்ளை, 100 வயசில் பெற்றுக்கொண்ட பிள்ளை, வயதான வயது சென்ற பிறகு 100 வயதான பிறகு சாராளுக்கு கர்ப்பம் செத்து போன பிறகு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போன பிறகு அதானே பைபிள் சொல்லுது. அதை போய் இப்படி சொல்லும்போது அந்த வார்த்தை உண்மையா இல்லையா? உத்தம ஆசீர்வாதங்களோடு பலிபீடத்தின் அனுபவங்கள். ஆமேன். ஆண்டவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலைமைகளிலே நம்மை அர்ப்பணித்து செல்லும் பொழுது உத்தம ஆசீர்வாதங்களோடு கூட எதிர்கொண்டு வந்து சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிற நல்ல ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உண்டு என்பதை மறக்கக்கூடாது. கீழ்ப்படிய மறக்கக்கூடாது. பலிபீடத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தீர்மானம் பண்ணக்கூடாது. ஆமென், ஆமென். வார்த்தை கவனம். நானும் பிள்ளையாண்டானோ அவட மட்டும் போய் தொழுதுட்டு வாரோம் சொன்னாங்கள்ல, வந்தாங்களா வரலையா? வார்த்தையை கனப்படுத்துகிறவர். ஆமென், ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிச்சாங்களா இல்லையா? உத்தம ஆசீர்வாதங்களோடு ஆண்டவர் எதிர்கொண்டு வந்தாரா இல்லையா? ஆமென். அடுத்தாக்கில் பாருங்க, அதில் சொல்லியிருக்கு, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டாள். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன். எல்லா விவரமும் ஆண்டவருக்கு தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி திங். வாட்ச் அண்ட் வீப்பா, கண்ணும் கருத்துமா அந்த அம்மாவையும் ஆண்டவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன நடக்குது, எங்கே போகிறான், ஏன் இப்படி ஆகுது, எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ரொம்ப கண்காணிப்பாக கவனிக்கிறாரு. ஆமேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் கீழ். இப்போ போனால் உன்னால் என்ன செய்ய முடியாது, வயிற்றில் குழந்தை இருக்குது, என்ன செய்வா, எங்கே போவா? இப்படி வர்றவங்களை யாரும் ஏற்றுக்குவாங்களா? எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். வாட்டுக்கு போட்டுன்னு ஆண்டவர் சும்மா இருக்குல்லங்க. ஆமென். அவளுக்கு உதவி செய்த மாதிரி இந்த வனாந்தர யாத்திரையில் நம்ம தனிச்சு அங்கலாய்க்கிற காரியங்கள், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால், அதுதான் இன்னைக்கு நமக்கு அங்கலாய்க்கிறோம் பாருங்க. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா, ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைக்குனிவு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிந்தை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட மருத்துவ ரிப்போர்ட்டுகள், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலகீனம், ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா, இந்த காரியம்லாம் நடக்குமா நடக்காதா, அங்கலாய்க்கிறோம் பாருங்க. அவள் எவ்வளோ அங்கலாச்சிருப்பா. நான் பாட்டுக்கு அந்த அவளை எஜமாட்டி மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நிம்மதியாக இருந்தேன். அவள் தான் கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணான். கடைசியில் என்ன செஞ்சு, இதான் மனுஷனை நம்பி போகவே கூடாது. கடைசியில் என்ன செய்துட்டா, அடித்து பத்திட்டா. ஆண்டவர் தான் குறுக்க வராரு. நம்முடைய வழிகளில் நம் தவறாய் எடுத்த முடிவுகளின் ஊடாய் நம் வழி தவறி போகிற பாதைகளிலே ஆண்டவருடைய அன்பான பாசமான குறுக்கிடுதல்கள் உண்டு என்பதை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே மறந்து போகக்கூடாது. ஆமேன். கண்டிப்பாக தேவன் குறுக்கிடுவார். ஆமேன். சொல்கிறத நம்ம கேட்கணும். அவர் சொல்கிற ஆலோசனையை திருப்பி நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போனால் போயிடணும். உதறிட்டு வெளியே போகக்கூடாது. அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குன்னா அங்கே தான் இருக்கணும். கர்த்தர் சந்தித்தாருன்னா அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆமேன். அடுத்தாக்கில் சொல்லியிருக்கு, கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். ஏன்னா அது ஆபிரகாமுடைய வித்தல்லவா. ஆமேன். சொன்னார்ல, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்போ ஆண்டவர் சொல்ல, உன் விண்ணப்பத்தை கேட்டேன்ப்பா. அவனுக்கு வாக்கு கொடுப்பார். இது இல்லை உன் சந்ததி, வாக்குத்தத்தின் புத்திரனை நான் தருவேன்,
அவள் இனி சாராயின்னு சொல்லப்படாமல் சாராள், ஆபிரகாம் சொல்லப்படாமல் ஆபிரகாம் அப்படி சொல்லப்படும். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா தாயா மாறுவீங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது இஸ்மவேல் அப்போ அந்த மனசில் இருந்தது. ஏன்னா அவருடைய வித்து அல்லவா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனும் உன் வித்தா இருக்கிறபடினால் இஸ்மவேலையும் ஆசீர்வதிப்பேன், அவனிடத்துல இருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள், 12 பிரபுக்கள். ஆமேன். அங்கலாய்ப்பை கேட்கிற ஆண்டவர் தவறாய் முடிவெடுத்த காரியங்களிலும் ஆமேன் அவருடைய ஒரு கன்சர்னிங் லவ்வை பார்க்க முடியுது. ஆமேன். அடுத்தாக்கில் சொல்லியிருக்கு இதில், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால். அவனுக்கு பேர் வச்சது யார்? இஸ்மவேல். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு என்ன பேர் வையே? இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அடுத்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். இன்னைக்கு இருக்கா இல்லையா? வேற லெவலில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமேன். ஆகையால் அந்த துரோபெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பரதேசுக்கும் நடுவே, பாசேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆமேன். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு ஆமேன் ஆமேன் ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். ஆமேன். இந்த பகுதியில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப கவனமாக கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். 21வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாமா? ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும், ஆதியாகமம் 21:10வது வசனத்திலிருந்து எல்லாரும் வாசிக்கும்படி கேட்கிறேன். இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. என் மகனை குறித்து சொல்லப்பட்டது. இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. ஆமே. அன்னைக்கே போகும்போது ஆண்டவர் போவிடலை. வளர்ந்து இவ்வளோ நாள் ஆன பிறகு திருப்பி வளர்த்த பிள்ளைய திருப்பி என்ன செய்கிறா? நல்ல கவனமாக கவனிங்க. இந்த சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஆமேன். குடும்ப வாழ்க்கையில் தேவன் விரும்பாத, தேவனுக்கு எதிரான எந்த காரியத்தையும் குடும்பத்துக்குள்ள தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. ஆமே. நான் துக்கப்படாதப்பா. இதில் பாருங்க அடுத்த வார்த்தை, ஆதலால் சாராள் உனக்கு, சாராள் சொன்னதை கேட்டு தான் இதை செய்த. இப்பவும் என்ன செய்ய? சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். இன்றைக்கும் சில சூழ்நிலைமைகளில் இப்படிப்பட்ட சப்தங்கள் நம்ம குடும்பங்களுக்குள்ள அது தேவையாக இருக்குது. உங்கள் உறவுகளை தேவனோடு வலுப்படுத்தி பலப்படுத்தி அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன். ஆதலால் சாராள் உனக்கு, ஆண்டவர் பேசணும் குடும்பத்தில். நானும் நீங்களும் போராடி சில காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாது, நல்ல முடிவை பெற்றுக்கொள்ள முடியாது, யாரையும் அவங்க மனசுக்குள்ளே போய் மாற்ற முடியாது. ஆமே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன்வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான்.
அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமே, இந்த ஆகாருக்கும் ஆண்டவரோடு ஒரு நல்ல தொடர்பு இருந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமே, அவள் அதெல்லாம் சொன்னா, காண்கிற தேவன் ஒருவர். இப்பவும் இந்த பெயர்சபா வனாந்திரத்தில் அவரால் செய்ய முடிஞ்சதை மனுஷனால் அவ்வளோதான் முடியும். அப்பமும் அந்த தண்ணியும் அது குறிப்பிடப்பட்ட காலங்கள் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுத்தது நமக்கு உதவாது. ஆமே, ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நித்திய காலமாக இம்மைக்கு மாத்திரம் அல்ல, மறுமைக்கு உரியவைகள் அவைகள். ஆமேன். இங்கே பாருங்க, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. இந்த வெக்ஸானா சில நேரம் ஆண்டவர்கிட்ட போய் அழமாட்டோம், அம்மா உட்காந்து அழுவோம். இப்பெல்லாம் நடந்து போச்சு ஆண்டவரே, என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன், என்ன ஆண்டவரை கேட்டு என்னத்தை கண்டேன் அப்படின்னு நம்ம வெக்ஸ் ஆயிடுவோம் பாருங்க. அப்போது அது மாதிரி பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து, காட்டுக்குள்ளே யார் பாப்பா, அந்த பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அவள் சத்தம் போட்டு அழுதா. கைப்பிடிச்ச கணவனால் கைவிடப்பட்ட சூழ்நிலைமைகள், கணவன் கொடுத்த அப்பமும் தண்ணீரும் ஆமேன் காலியாய் போன சூழ்நிலைமைகள், பிள்ளைக்கு மறுவழி தெரியாமல் ஆமேன் அது சாகிறதை இனிமேல் நான் பார்க்க மாட்டேன்னு என்ன செய்தா, உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. ஆமேன், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமே, தேவன் பிள்ளையின் சத்தத்தை, பிள்ளையும் அழுதுருக்கும்ல வாழும்போது, தண்ணி தாகம், பசி. இன்றைக்கும் நம்ம பிள்ளைகள் ஆத்தும பசினால் அழுறாங்க. உலக போஜனம்லாம் நல்லா கிடைக்கும், சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளைகள் நித்திய ஜீவன் இல்லாமல், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீவ தண்ணீர் இல்லாமல், ஆமே ஆமே அந்த ஜீவ அப்பமாகிய இயேசு அவர்களுக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்காங்க. என் கண்ணீர் அவருடைய சமூகத்தை இப்போ தொடுவதாக. தாய் பெற்றெடுத்த தாய்மார்களுடைய கண்ணீர் தேவ சமூகத்தை போய் ஈட்டுவதாக. ஆமேன். பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுறா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகார் சத்தத்தை கேட்கலையா? பிள்ளை அழுறத, சிறு பிள்ளைகளை அணைத்து ஆசீர்வதித்து முத்தமிடுகிற ஆண்டவர். ஆமேன். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்ன ஆண்டவர் அந்த பிள்ளை அங்கே சாக விட்டுருவார. ஆபிரகாம் வாக்கு, இஸ்மவேல் பிழைப்பானாக, ஆமாம் அவனை ஒரு ஜாதியாக்குவேன், அவனும் உன் வித்தாக இருக்கிறபடினால் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? நிறைவேறாமல் போயிருமா? ஆகார போய் என்ன சொன்னார்? நீ போய் ஒரு நாச்சியார் கைக்குள்ள அடங்கியிரு, அவனை நான் ஜாதி ஆக்குவேன், இவன் கை எல்லாருக்கும் விரோதமா. அன்னைக்கே அவள் என்ன செய்திருக்கணும்? கேட்ட உடனே இந்த எசேக்கியா ராஜா மாதிரி சுவர்புறமாக திரும்பி ஒரு சின்சியர் ப்ரேயர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஆண்டவர் கேட்டிருப்பார். நான் நினைப்பேன் அடிக்கடி அதை கேட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. அவளுக்குள்ள என்ன கஷ்டமோ, அவள் ஜோம் பண்ண மாதிரி பைபிளில் வாசிக்க முடியல. ஆமாம் தானே? கேட்டிருக்கலாம்ல. அந்த ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா? எத்தனையோ அவருடைய மரணப்படுக்கை ஆண்டவர் மாற்றினார. தீர்க்கதரிசி சொன்ன பிறகு கூட கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொன்னார. செய்திருக்கலாமே. இங்கே பாருங்க, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, என்ன சம்பவித்தது? பயப்படாதே. இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்னது? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால், நீ முதல்ல எழும்பு. நீ உட்காந்து அழுது அழுது விடிஞ்சு போனான்னா பிள்ளையை காப்பாற்ற யாரும் இல்லை. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நீ தான் அவனை கூட்டிகிட்டு போனோம். ஆமே. நமக்குள்ளே ஊறுகிற ஜீவ தண்ணீர் பிள்ளைகளுக்குள்ளே பாய்ந்து ஓடணும். ஆமே. உன் மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வாயில் அருளிய வார்த்தைகளும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல், அது வேணும். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? அந்த ஆவியானவருடைய ஆளுகை.
இருளாக இருந்துதான், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடின பொழுது அந்த இருள் என்ன செய்துட்டு, எல்லாம் ஒழுங்கும் கிரமமானதுங்க. ஒழுங்கினம் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்வு ஒழுங்காக்கப்பட, ஒழுங்கும் கிரமமும் ஆக்கப்பட, ஆமே, அந்த ஜீவ தண்ணீர் பிள்ளைகளுக்குள்ள பிரவேசிக்கணும். ஜீவ அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு வேணும். நல்லா கவனிங்க. சொல்லு, நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவளை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அவ கண்ணீரையும் பார்த்தாரு, பிள்ளை கண்ணீரையும் பார்த்தாரு. ஆமே, தாய்க்கும் தயவு பண்ணினார். அந்த தண்ணீர் இருக்கிறத பார்க்கும்படி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிள்ளைகளுக்கான காரியங்களை, நன்மைகளை பார்க்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய கண்களை, இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புகளின் மூடே நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமே. அடுத்தாக்கில் சொல்லிருக்கு, அப்பொழுது அவன் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். செத்து போவான்னு நினச்ச சூழ்நிலைமை. ஆமே, அந்த குடும்ப சூழ்நிலைமைகளில் ஆண்டவர் இடைப்பட்ட அந்த குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராமல், அவர்கள் தவறுதலாக எடுத்த முடிவுகளினாலே துரத்தப்பட்ட இந்த ஆகாருடைய வாழ்க்கையிலும் அந்த குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல், அன்புள்ள ஆண்டவர், ஆமே, இரக்கமுள்ள அவராக இருக்கிறபடினால் அவர் கைவிட மாட்டார். அவர் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். அவளுக்கும் அவள் பிள்ளைக்கும் ஒரு வழியை காண்பித்தார். ஆமே. ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அங்கலாய்ப்பை கேட்கிறவர் என்ன இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று நல்லா கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்து கரங்களை இதயத்தில் வச்சு, ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து அங்கலாய்ப்போம். அந்த பிள்ளை எப்படி அழுதுனா, என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்கள் அம்மா என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்கள் அப்பா என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, ஸ்கூலுக்கு போனால் ஆசிரியர்களுடைய கொடுமை, டியூஷன் மாஸ்டருடைய கொடுமை, அதுகளுக்கு அந்த நன்மை தெரியலை. ஏன் படிக்க சொல்கிறோம், ஏன் பிள்ளைகளை நம்ம ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைகளுக்குள்ள இல்லை. அந்த ஒழுங்கும் கிரமமுமான வாழ்க்கை பிள்ளைகளுக்குள் வர ஆவியானவருடைய ஆளுகை பிள்ளைகள் மேலே வருவதாக கர்த்தர் நமக்கு பேசுவாராக. ஆகாரே, பயப்படாதே. இந்த வருஷத்தில் வாக்கு கொடுத்தார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு பெயரை சொல்வாரா, பயப்படாதம்மா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுமா. பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளை அழுற சத்தத்தையும் கேட்டேன். புரியாமல் செயல்படுகிற அந்த பிள்ளையினுடைய செயல்பாடுகளை அன்னோயிங்லி அவன் மனசுக்கு தெரிஞ்சதை, அவன் சிறிய மூளைக்கு தென்பட்டதை, அவன் நல்லதுன்னு முடிவெடுத்த காரியங்களில் நான் தலையிடுவேன். பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளை அழுற சத்தத்தையும் கேட்டேன், அவனுடைய அங்கலாய்ப்பையும் கேட்டேன், அங்கலாய்ப்பையும் கேட்டேன். அதில் பார்க்குறோம், பாரான் வனாந்திரத்தில் கர்த்தர் பிள்ளையோடு இருந்தாராம். நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நமது பிள்ளைகளோடு இருப்பாராக. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளோடு இருப்பாராக. அந்த பாரான் வனாந்திரத்திலே, இந்த உலக வாழ்க்கையில், இந்த வனாந்திரமான வாழ்க்கையில் கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருப்பாராக. நமக்கும் நல்ல ஆலோசனைகளை தருவாராக. அந்த பாரான் வனாந்திரத்தில் வில் வித்தையில் வல்லவன் ஆனான். எந்த பகுதிகள் பிள்ளைகள் படிக்கிற காரியங்களிலே வருங்காலங்களிலே எடுக்க வேண்டுமோ, பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைகள் கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்து படிப்பதற்குரிய கிருபைகளை வல்லவர்களாக்கப்பட யூதன், எபிரேயன், இஸ்ரவேலன் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருகிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் துறவை காணும்படியாய் நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஜீவ தண்ணீரினால் பிள்ளையின் தாகம் தீர்க்கப்படுவதாக. அந்த ஜீவ அப்பம் பிள்ளைகளுக்குள் பிரவேசிப்பாராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த பிழைப்பு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளையினுடைய அழுகுரலை கேட்டு, தாயினுடைய அழுகுரலையும் கேட்டு, அங்கலாய்ப்பை கேட்டபடினால், எங்களுடைய அங்கலாய்ப்பு உமக்கு மறைவாக இருக்கல, பிள்ளைகளுடைய கண்ணீர் உமக்கு மறைவாக இருக்கல. எங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பின் பாதையில் நடத்தணும் ஆண்டவரே. தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வைக்கணும். எங்கள் பிள்ளைகள் இருக்கிற எல்லைகளிலே எங்கள் பிள்ளைகளுடைய சத்தமுடைய சமூகத்தில் எட்டுவதாக ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பாரான் வனாந்திரத்தில் வில் வித்தையில் வல்லவனாக்கப்பட்டது போல, அவன் தாய் அவனுக்கு நல்ல வயதிலே மனம் முடித்து கொடுத்தது போல ஆண்டவரே உம்முடைய வருகை பரியந்தம் எங்களை ஆண்டவரே நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் கடமைகளை அந்தந்த நேரத்தில் சரியாய் செய்வதற்கு தேவையான, அந்த தாய்மைக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்க, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தவறாய் முடிவெடுத்த காரியங்களிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு இடைப்பட்டு எங்களுக்கு ஒரு தயவை உண்டாக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும், ஆன்லைனில் பங்கெடுக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இரவு ஜெபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை கேட்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.